ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் ஹோம் கார்டன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவரிங் பிளான்ட் கிளாடியோலஸ் பிளான்ட்ஸ் பற்றி தான். கிளாடியோலஸ் பிளான்ட்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிழங்குகள்லேருந்து வளரக்கூடியது தான் இந்த கிளாடியோலஸ் பிளான்ட். ஸோ நிறைய பேருக்கு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்குகளை நம்ம ஒரு சீசனுக்கு க்ரோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை எப்படி சேவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சீசனுக்கு க்ரோ பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கிளாடியோலஸ் பிளான்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் ஃப்ளவர்ஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்கும். ரொம்பவே அழகான ஒரு பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செடி தான். கிழங்குகள்லேருந்து வளர்ந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதத்தில் பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். பூக்கள் ஒன்ஸ் நமக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா, பூக்கள் ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த இலைகளும் ட்ரை ஆகி அந்த ஃபுல் பிளான்ட்ஸுமே நமக்கு ட்ரை ஆகி தான் போகும். அந்த கிழங்குகள் அடுத்த சீசனில் மறுபடியும் நமக்கு மண்ணுக்குள்ளே இருந்து வளர்ந்து தான் பூக்கள் கொடுக்கும். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இலைகள் எல்லாம் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடும். பூக்கள் கொடுத்து 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளான்ட்ஸ் நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா மண்ணுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கிழங்குகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதில் வேற ஒரு செடியை நடும்போது அதுக்கு கொடுக்குற தண்ணி ஆகட்டும், இல்லைனா ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், அந்த கிழங்குகளை பாதிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிழங்குகள் மண்ணுக்குள்ளே அழுகி போயிடும். நமக்கு நெக்ஸ்ட்டு சீசனில் எந்த வளர்ச்சியுமே அந்த கிழங்குகள்லேருந்து இருக்காது. ஸோ அப்போ தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பிளான்ட்ஸ் நமக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒன்ஸ் நமக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம எடுத்தால் கூட போதும். அதாவது இலைகள் எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சாயிலில் இருந்து அந்த கிழங்குகளை மொத்தமாக நம்ம வெளியில் எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சீசனுக்கு க்ரோ பண்ண வைக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிழங்குகள் அழுகி போனது தான். சில கிழங்குகள் நமக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கும்போதும் சரி அழுக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு க்ரோ பண்ணும்போதும் 1-2 கிழங்குகள் அழுகி இருக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டாக இந்த பிளான்ட் க்ரோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. நர்சரியிலேருந்து பிளான்டாகவே வாங்கி க்ரோ பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு சீசனுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு பூக்கள் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த பிளான்ட்ஸ் எதுவுமே எனக்கு வரல. அப்போ தான் தெரிஞ்சிச்சு அது மண்ணுக்குள்ளே அழுகி போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் இந்த பிளான்ட்ஸில் இந்த மாதிரி கிழங்குகளை நம்ம எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சீசனில் க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் எப்போவுமே இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கிழங்குகளை கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு இலைகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கணும் தண்ணியில். நல்லா க்ளீன் பண்ணி எந்த மண்ணும் இல்லாமல் நல்லா கிழங்குகளை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கிழங்குகளை நம்ம அப்படியே மண்ணுக்குள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் சின்ன சின்னதாக நிறைய கிழங்குகள் வர ஆரம்பிக்கும். ஆனால் சம்டைம்ஸ் ஃபுல்லாக அழுகி போயிடும். அந்த ரீசனுக்காக நம்ம இந்த மாதிரி சாயிலேருந்து எடுத்து வைக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி கிழங்குகளை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு க்ரோ பண்ண கிழங்குகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப சுருங்கி போய் அந்த புதுசாக வந்த கிழங்குகளுக்கு அடியில் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த கிழங்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட்டை க்ரோ பண்ணுறதுக்கு வச்ச கிழங்கு. ஸோ அதில் இனி எந்த க்ரோத்துமே இருக்காது. ஸோ இந்த கிழங்குகளை அதுலேருந்து பிரித்து எடுத்துட்டு நம்ம அதை வேஸ்ட்டில் தான் போடணும், தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா கிழங்குகளில் இருந்தும் இந்த பழைய கிழங்குகளை எல்லாமே ரிமூவ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்ட கிழங்குகளை பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 டேஸுக்கு மிதமான ஒரு வெயில் படுற மாதிரி லைட்டாக ஷேட்ஸ் இருக்க மாதிரி ஒரு பிளேஸில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு ஃபங்கிசைடு போட்டு அதில் அந்த கிழங்குகள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நியூஸ் பேப்பரில் ராப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபங்கிசைடு பார்த்திங்கன்னா இதில் நான் சாஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். முன்னாடி நிறைய டைம் நான் மஞ்சள் தூள் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹோம்மேட் ஃபங்கிசைடு யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ நியூஸ் பேப்பரில் நம்ம அப்படியே ராப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சீசன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பருக்குள்ளாடி இருக்கிற கிழங்குகள்லேயே முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம சாயிலில் வைக்கும்போது சீக்கிரமாக வளர்ந்து ஒரு 1 மாதம் 1.5 மாதத்தில் பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
இந்த கிழங்குகள் எல்லாம் முளைச்சி வந்ததுக்கப்புறமா அப்கமிங் வீடியோஸில் வந்து அதை ஷேர் பண்ணுறேன். இந்த பிளான்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.